விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த காலவேளையிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை 1 பேதுரு அதனுடைய 4வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். அந்த துன்மார்க்க உளையிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதினாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகிய நம்ம இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இது ஒரு பிரதானமான சத்தியத்தை தேவ பிள்ளைகளாகிய நமக்கு காண்பித்தந்து தேவஜனங்களாகிய நாம் இந்த கடைசி நாட்களிலே அனுபவிக்கிற ஒரு பிரதானமான ஒரு சூழ்நிலை, ஒரு வேதனை. இதை குறித்து நீ கலங்க வேண்டாம் என்று கர்த்தர் நமக்கு அவருடைய வார்த்தையினால் நம்முடைய இருதயத்தை பலப்படுத்துகிறார். துன்மார்க்க சுபாவம் உள்ள ஜனங்கள், அப்படிப்பட்ட துன்மார்க்க உளையிலே தேவ பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட அவருடைய சரீரத்திற்கு பங்குள்ளவர்களாக, அவருடைய சபையில் இணைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நாம் அப்படிப்பட்ட துன்மார்க்க உளையில் விழாமல் இருக்கிறதை கண்டு அவர்கள் நம்மை தூஷிக்கிறார்கள். இது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் உன்னை தூஷிப்பதற்கு முன்பதாக உன்னை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள் என்று. இதை கேட்கும் பொழுது நமக்குள்ள வியப்பாகவும் பிரமிப்பாகவும் இருக்கும். ஏன்னா இன்று நம்மை தூஷிக்கிறவர்கள் நம்மை அற்பமாய் பார்க்கிறதாக நினைத்துதான் நாம் கலங்குகிறோம். அநேக நேரங்களில் நாம் கேட்கிற தூஷணத்திற்காக நாம் கலங்காமல், அப்படி தூஷிக்கிறவர்கள் என்னை அற்பமாய் பார்க்கிறதுனால தானே என்னை தூஷிக்கிறார்கள் என்று நினைத்துதான் நாம் கலங்குகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் உன்னை அற்பமாய் பார்த்து தூஷிக்கவில்லை, அவர்கள் உன்னை பார்த்து ஆச்சரியப்பட்டு தூஷிக்கிறார்கள் என்று. இதை தியானிக்கும் பொழுது தேவ பிள்ளைகளாகி நம்முடைய இருதயம் கர்த்தருக்குள்ளே பலப்படுவதையும் மகிழ்வதையும் நம்மால் உணர முடியும். ஏன்னா அற்பமும் குப்பையுமாய் எதற்குமே உதவாமல் இருக்கிறோம் என்று நம்மை நாமே தாழ்த்தி சோர்ந்து போகும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இன்று உன்னை தூஷிக்கிறவர்கள், உன்னை பார்த்து பொறாமைப்படுகிறவர்கள், உனக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள், நீ கர்த்தருக்காக வாழ்கிறது நிமித்தம் உனக்கு எதிராய் செயல்படுகிற எல்லா ஜனங்களும் அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் நடப்பிக்கிற துன்மார்க்க கிரியைகள்ல நீ விழுந்து போகாமல், நீ அதிலே கர்த்தருக்காக பரிசுத்தமாய் வாழ நிற்கிறதை கண்டு அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். அது எப்படி அவனால மட்டும் பரிசுத்தமா வாழ முடியுது இந்த சூழ்நிலையில? அது எப்படி இந்த இடத்துல எல்லாரும் பாவம் செய்யும் போது, எல்லாரும் தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகளை தன்னுடைய வாழ்க்கையின் அனுதின அனுபவமாக செய்யும் பொழுது இவன் மட்டும் பாவம் செய்யாம இருக்கான், இவன் மட்டும் பாவம் செய்யாம இருக்கா? தன்னுடைய நாவினால் கூட தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வார்த்தையும் பேசாமல் இவ்வளவு சோதனை தூஷண வார்த்தைகள் அவளுக்கு விரோதமாய் வந்தும் அவனுக்கு விரோதமாய் வந்தும் அவன் எதுவுமே என்ன பண்ணல, தீமையாக எதிர்த்து நிற்கல, போராடல. அதற்கு பதிலாக நன்மை செய்கிறான், நன்மையை வெளிப்படுத்துகிறான், அவன் ஆராதிக்கிற கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறான் என்கிற இப்படிப்பட்ட நினைவுகள் தேவ பிள்ளைகளை பார்த்து துன்மார்க்கர் ஆச்சரியப்படுகிற விதத்திலே தேவ பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் தேவனால் நடத்தப்படுகிறார்கள் என்று கர்த்தர் இன்று நமக்கு அந்த தெளிவான காரியத்தை காண்பித்தருகிறார். இதுல தேவ பிள்ளைகளுக்கு ஒரு தெளிவு ஏற்பட்டுட்டுன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், நம்மை பார்த்து சத்துருக்கள் துன்மார்க்கர் நம்மை தூஷிக்கிறவர்கள் பிரமிக்கிறார்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் என்று நாம் அறிந்து கொண்டோமேயானால் நம்முடைய இருதயம் கலங்காது. அதற்கு பதிலாக என்ன செய்யும் தெரியுமா, நம்முடைய இருதயம் கர்த்தருக்குள்ளே களி கூறும். ஏன்னா இன்று நம்மை பார்த்து தூஷிக்கிறவர்கள் நம்மை விட எல்லா விதத்திலும் திறமையானவர்கள், ஐஸ்வர்யம் உள்ளவர்கள், உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள். அவர்கள் நம்மை தூஷிக்கும் பொழுது நாம் நினைக்கிறோம், ஆண்டவரே நான் அற்பமான ஒரு நிலையில ஒண்ணுமில்லாமல் இருக்கிறதுனால தானே என்ன தூஷிக்கிறாங்க, என்ன அற்பமா பார்த்து தானே தூஷிக்கிறாங்க, எனக்கு கேட்க யாரும் இல்லைன்னு தானே தூஷிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு நம்ம சோர்ந்து போறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஐயோ உண்மையாகவே அவன் ஒன்னு அற்பமா பார்த்து தூஷிக்கல, நம்ம பண்ற பாவம் துன்மார்க்கம் இதுல இவன் விழுந்து போகாம எப்படி இவன் கர்த்தருக்காக பரிசுத்தமாய் வாழ்கிறான் என்று உன்னை பார்த்து ஆச்சரியப்பட்டு உன்னை தூஷிக்கிறான். இப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பும், ஆச்சரியப்பட்டா பாராட்டம் இருந்தாலும் ஏன் தூஷிக்கிறான்? அங்கேதான் பிசாசின் தந்திரம் வெளிப்படுகிறது. பிசாசின் சுபாவத்தை, துன்மார்க்க பாவ கிரியைகளை வெளிப்படுத்துகிற மனுஷர்கள் என்னதான் ஆண்டவர் பிள்ளைகளை பார்த்து ஆச்சரியப்பட்டாலும் அவர்களை பிசாசு செயல்படுத்துறதுனால அவன் என்ன பண்றான், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் தூஷிக்கும்படியால் தேவ பிள்ளைகளை சோர்ந்து போக பண்ணுகிற ஒரு கருவியாக அவர்களை பயன்படுத்துறான்.
இதுதான் உண்மை. அவங்க அதை வேணும்னு செய்யல. அவர்களை இயக்குகிற பிசாசு அவர்களை தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் தூஷிக்கும்படியாய் அவன் அவர்களை பயன்படுத்துறதுனால தான் இன்று நம்மை பார்த்து ஆச்சரியப்படுகிற துன்மார்க்கரும் நம்மை தூஷிக்கிறார்கள். எலியாவை பார்த்து நிச்சயமா என்ன இருந்திருக்கும்? ஏசபேலுக்கு ஒரு ஆச்சரியம் இருந்திருக்கும். ஏன்னா 450 பாகால் தீர்க்கதரிசிகளால் செய்ய முடியாததை இந்த ஒரு எலியா அவன் செய்து காண்பித்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை தேவன் என்று அவர்கள் கர்த்தருக்கு முன்பதாக விழுந்து பணிந்து கொள்ளும்படியா கர்த்தர் இந்த ஒரு எலியாவை பயன்படுத்தினார். இது நிச்சயமா எப்படி இருந்திருக்கும்? ஏசபேலுக்கு ஆச்சரியமா இருந்திருக்கும். அந்த ஆச்சரியம் அவளுக்குள் இருந்தாலும் பிசாசு அவளை பயன்படுத்தினதுனால, பிசாசு அவளை ஆட்கொண்டு இருந்ததுனால, பிசாசின் கருவியாக இப்படிப்பட்ட துன்மார்க்க கிரியை உடையவர்கள் இருப்பதனால அவர்கள் நிச்சயமாய் தேவ ஜனத்திற்கு விரோதமாய் பிசாசினால் பயன்படுத்தப்படுவாங்க. தேவ பிள்ளைகளை முதலாவது பிசாசு தாக்குவதே மன ரீதியாகத்தான். ஏதாவது ஒரு வார்த்தை, தூஷண வார்த்தை, கோபமான வார்த்தை, எதிரான வார்த்தைகள், நாளை இந்த நேரத்தில் உன்னை கொலை செய்வேன்னு சொல்லி ஏசபேல் சொல்லி அனுப்பினது போல வார்த்தைகள், இது எல்லாமே பிசாசினால் பயன்படுத்தப்படுகிற மனிதர்கள் தேவ பிள்ளைகளை பார்த்து பேச என்ன காரணம் தெரியுமா? முதலாவது தேவ பிள்ளைகளை மன ரீதியாக சோர்ந்து போகப்படணும். அப்படி சோர்ந்து போயிட்டாங்கன்னா வானத்திலிருந்து அக்னி இறக்கின எலியாவாக இருந்தாலும் சூறைச் செடியின் கீழே படுத்துக் கொள்வான், சூறைச் செடியின் கீழே முடங்கி விடுவான். ஜெப வாழ்க்கை முடங்கிரும், வேத தியானம் முடங்கிரும், ஊழியம் முடங்கிரும், எல்லாமே முடங்கிரும். அப்படி தேவ பிள்ளைகளை தேவனுக்கு பிரியமான கிரியைகளை செய்ய விடாதபடிக்கு முடக்கத்தான் பிசாசு துன்மார்க்க கிரியைகளை உடைய மனிதர்களை பயன்படுத்துகிறான். அவர்களுடைய நாவை தூஷிக்க பண்ணுகிறான். தேவஜனங்களாகிய நாம் இதை உணர்ந்து தூஷிக்கிற துன்மார்க்க கிரியைகளை உடைய மனிதர்களும் அவர்களை பயன்படுத்துகிற பிசாசும் தோல்வி என்று அவர்கள் மேல் எழுதப்பட்டு விட்டது. அவர்கள் தோல்விக்குரியவர்கள், அவர்களுக்கு ஜெயம் கிடையாது, பிசாசுக்கு ஜெயம் கிடையாது. ஏன்னா சகலத்தையும் ஜெயித்தது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவர், சகலத்தையும் ஜெயித்தவர். சகலத்தையும் ஜெயித்து அவர் பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். எதற்காக தெரியுமா? தேவ ஜனங்களாகிய நாமும் பிசாசின் தலையை அவர் நசுக்கினது போல தேவ பிள்ளைகளாகிய நம் பாதத்திற்கு கீழும் பிசாசு நசுக்கப்பட வேண்டும் என்றும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஜெயத்திற்கு பங்குள்ளவர்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும் என்றும் கர்த்தர் எதிர்பார்த்து தேவ பிள்ளைகளாகிய நம்மை இப்படிப்பட்ட நிலையில் நடத்துகிறார். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நாம் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டுமானால் அந்த உண்மை நிலையை தெரிந்திருக்க வேண்டும். அதுதான் இன்று நம்மை பார்த்து தூஷிக்கிற துன்மார்க்க கிரியைகளை உடைய மனிதர்களாக இருந்தாலும், அவர்களை இயக்குகிற பிசாசா இருந்தாலும், தேவ பிள்ளைகளாகிய நம்மை பார்த்து நாம் பாவத்திலும் துன்மார்க்க கிரியைகளிலும் அப்படிப்பட்ட உலக காரியத்திலும் உலக மாமிசம் பிசாசு என்கிற பாவ கிரியைகளிலே நாம் விழுந்து போகாமல் இருப்பதை, பரிசுத்தமாய் கர்த்தருக்காக கர்த்தரால் நிறுத்தப்படுவதை கண்டு அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். இதை தேவஜனங்களாகிய நாம் அறிந்திருந்தோமேயானால் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? ஆச்சரியப்பட்டு தான் அவங்க தூஷிக்கிறாங்கன்னு சொல்லி நாம் அறிந்திருந்தோமேயானால் நாம் சோர்ந்து போக மாட்டோம். இன்னும் நமக்குள்ளே பற்றி எரிகிற பரிசுத்த ஆவியானவர் என்கிற அக்கினி அனல் கொண்டு கொழுந்து விட்டு எரியும்படியாய் பரிசுத்த ஆவியானவரை பிரியப்படுத்தி அவர் நமக்கு போதிக்கிற அவருடைய வழியில் நடந்த தேவஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு நியமித்த ஜெயத்தை சுதந்திரித்து கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வாக்கு பண்ணின எல்லா வாக்கு தத்தங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள நாம் கர்த்தரை பிரியப்படுத்துவோம். கர்த்தருக்காக தொடர்ந்து முன்னேறுவோம், முடங்க மாட்டோம். இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையில, இப்படிப்பட்ட சுபாவத்தை வெளிப்படுத்துகிற நம்முடைய வாழ்க்கையில, கர்த்தருக்காக எழும்பி செயல்படுகிற தேவ ஜனத்தின் வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமாய் அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றி இம்மையிலும் மறுமையிலும் அவர்களுடைய தேவனாய் கர்த்தர் எலியாவின் தேவனாக மகிமைப்பட்டது போல தேவ ஜனங்களாகிய நம்முடைய தேவனாய் அவர் இந்த பூமியிலே மகிமைப்படுவது, மறுமையிலும் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவ ஜனங்களாகிய நாம் இதை உணர்ந்தவர்களால் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாய் கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்ட நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுநாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவும் பிற ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலன் இன்றும் குறையவில்லை.